ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வந்து பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் டைட் ஸ்கெடியூலிங்னால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன் புது படத்தோட. காட்ஜிலா எக்ஸ் காங்கா இல்லை காட்ஜிலா காங்கா என்னன்னு தெரில, த காட்ஜிலா காங் நியூ எம்பையர். ஸோ படம் பார்த்துட்டு வந்தாச்சு கைஸ். உண்மையாலுமே படத்தை பற்றி நான் சொல்கிறேன், என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸுன்றதை பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் வந்து சிஜிஐ ஒர்க்ஸ் கைஸ். ஏன்னா அவங்கள பாராட்டி ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் எல்லாத்துக்குமே வந்து அந்த சிஜிஐ ஒர்க்கர்ஸோட ரெக்கக்னிஷனே கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உண்மையாலுமே காட்ஜிலாவாக இருக்கட்டும், காங்காக இருக்கட்டும், அவங்களோட மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து தலைவன் காங்குங்க. இது காட்ஜிலா காங் அப்படின்றத விட காங்குன்னு டைட்டில் வச்சுருக்கலாம். ஏன்னா காங்குக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. ஏன்னா காங்கை வச்சு தான் ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து காங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க சுற்றி இருக்க அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த இருக்குன்ற மாதிரி அந்த அந்த ஒரு லீனியர் டைப் ஆஃப் ஸ்டோரியில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ காங் இஸ் த மெயின் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். ஸோ அது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தென் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கைஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் போன தியேட்டர்லேயே என்னன்னு தெரில, சவுண்டு வந்து ரொம்ப சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கத்துற சவுண்டை தாண்டி மிச்சப்படி அந்த மைன்யூட்டான சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சே தவிர மற்றபடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டோரி கைஸ், ஸ்டோரி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி தான். நல்லா அந்த எப்படி சொல்கிறது, அந்த போர் அடிக்காமல் லேக் ஆகாமல் எல்லா இடத்துலையும் அப்படியே எங்கேஜிங்காகவே கொண்டு போகிற மாதிரி அந்த எங்கேஜிங் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய வச்சு அந்த ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டேரக்டர்ஸ்க்கு உண்மையாலுமே பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ்னால் நான் வந்து இப்போ ஹியூமன்ஸாக இருக்கட்டும், வில்லன்ஸ் கார்கிங்காக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து மாத்ராவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனி கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து அதை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதோட ஹைப்பை. அண்ட் வந்து ஸோ அதனால தான் அந்த படம் வந்து உண்மையாலுமே வந்து சூப்பராக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதை எப்படி மறந்தேன்னு தெரில. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா வழக்கம் போல் வந்து காட்ஜிலா விசஸ் காங் அளவுக்கு இல்லைனாலும் வந்து இதில் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையாலுமே அந்த போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்து அப்படின்ற மாதிரி உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு கைஸ். அந்த ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையாலுமே அதுக்கேற்ற மாதிரி அந்த மியூசிக்கும் வந்து போட்டு உண்மையாலுமே மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் வந்து வேறு காமெடி ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் ஆச்சு கைஸ். அது வந்து நியூட்ரல் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா சில காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆனிச்சு, சில காமெடிஸ் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏன்னா அது ஏன் அதில் வச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். ஏன்னா இங்கிலீஷில் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் தமிழ் டப்பில் தான் பார்த்தனால வந்து சில காமெடிஸ் வந்து நல்லா இருந்தாலும் நிறைய காமெடிஸ் வந்து ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் பாசிட்டிவ் கைஸ். நெகட்டிவ் சைடு வந்தோன்னா, இது எனக்கு மட்டுமா என்னன்னு தெரியல, எல்லாத்துக்குமே வானுன்னு தெரியல, 3D இந்த இது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து 3D வந்து என்னை கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் வந்து காட்ஜிலா விசஸ் காங் வந்து 2Dயில் தான் பார்த்தேன், தியேட்டரில் தான் பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் ஐமேக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது ஒரு தனியாக இருக்கும் போல், எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆனால் நான் போன தியேட்டரில் வந்து ஐநாக்ஸில் தான் நான் போனேன். ஸோ ஐநாக்ஸில் போகிறப்ப வந்து அந்தளவுக்கு இல்லை கைஸ். ஏன்னா நம்ம இப்போ 3D இது போகிறோம் அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவதார் த வே ஆஃப் வாட்டர் நான் ரீசெண்டாக தான் 3Dயில் நான் போனேன். ஸோ அந்த அளவுக்கு இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். அண்ட் வந்து அதே மாதிரி லைட்டிங் கைஸ். நீங்கள் இப்போ 3D கிளாஸ் போட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த காங்கோட மூஞ்சே வந்து பிரைட்டாக இருந்த ஆள் என்னடா டல் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த கிளாஸ் கொடுத்து அந்த கிளாஸ் போட்டனாலே என்னன்னு தெரில, அந்த லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் உங்களை ஹைலி ரெக்கமெண்டட் நீங்கள் 2Dயில் பார்க்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
நான் அதான் நீங்கள் ப்ரிஃபரபிளி நீங்கள் 3Dயை கம்பேர் பண்ணும்போது 2D வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. அண்ட் தென் வந்து சன் காங்குன்னு சொல்லாமா என்னன்னு தெரில. அந்த காங்கு அந்த குட்டி இருக்கும்ல, ஸோ அது அதோட ஃபேஸை பார்த்தாலே என்னடா இவனை போய் அடிக்கணுமா அப்படின்ட்டு தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ரூட்டலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா ஹாப்பியாக காட்டியிருக்கணும். ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அது சரி. பட் ஆனால் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுறப்ப வந்து நம்ம அதோட அந்த கேரக்டர் லுக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஸோ அது ஒன்று. அண்ட் வந்து எனக்கு மட்டுமா தெரில, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னென்னவோ சயின்டிஃபிக் டேர்ம்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்களா. ஸோ அது அது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அது ஒரு நெகட்டிவாக சொல்லுவேன். அண்ட் யா கைஸ், அவ்வளோதான். அண்ட் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஆஃப் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அண்டு வேறு எதனா இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்ட்டு நினச்சி எதனா சொன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது வந்து ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். உண்மையாலுமே வந்து தியேட்டரில் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ் ஃபேமிலியோட. உண்மையாலுமே ஒரு நல்ல டைம் பாஸான மூவி. அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட். ஹேட்ஸ் ஆஃப். சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய்.